ஹாய்ங்க, ஐம் ப்ராக்ஸி. ஒரு மல்டிப்ளேயர் கேமோட டுட்டோரியல் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த கேம் ஒரு பேட்டில் சம்மந்தப்பட்டது கைஸ். இந்த கேமோட ஃபுல் நேம் மொபைல் லெஜெண்ட்ஸ் 5v5. இது ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. அதோட லிங்க்கை நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இந்த கேமுக்கு நான் டுட்டோரியல் கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பிளேயர் இல்லை கைஸ். பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் விளையாடும் போது என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், இந்த கேம் எவ்வளோ ஒர்த்தோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண தான் இந்த வீடியோ. ப்ரொஃபைல் ஆக்சஸ் பண்ண லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலை செக் பண்ணிக்கலாம். அதில் உங்கள் நிக் நேம் அப்புறம் உங்களோட கேம் ஐடி எல்லாமே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமை வந்து நீங்கள் எடுத்த உடனே ஃபுல்லாக விளாட முடியாது கைஸ். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் கேம் டவுன்லோட் பண்ணோடனே உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு கிளாசிக் மேட்ச் அது வந்து ஆட்டோ மேட்ச் பண்ணிவிடும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த கிளாசிக் மேட்ச்குள்ளே போய் விளாட்ற மாதிரி இருக்கும். நான் வந்து கேம் பிளேயோட டுட்டோரியலை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரப்போகிற கேம் பிளே டுட்டோரியல் வீடியோவில் இந்த கேமோட ஸ்ட்ராட்டஜி, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு எல்லா பற்றியும் டிஸ்கஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் கைஸ். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது கேமுக்குள்ளே போவோம். கேமில் கிளாசிக்கு, ரேங்க்டு, அர்கேடு, ப்ராவல்னு நிறையா மோட்ஸ் இருக்குது. கிளாசிக் அண்ட் ரேங்க்டு மேட்சஸில் நம்ம வச்சுருக்க ஹீரோஸை யூஸ் பண்ணி நமக்கு ஆப்போனண்ட்டாக இருக்க அந்த 5 மெம்பர்ஸையும் டிஃபீட் பண்ணணும். அதை பற்றின கேம் பிளே வீடியோவை நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பார்த்துருங்க. இப்போது நம்ம வச்சுருக்க ஹீரோஸ் என்னென்ன ஸ்கின்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் கொண்டவங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் கைஸ், நம்ம வந்து ஒரு ஹீரோ சூஸ் பண்ணுறோன்னா அந்த ஹீரோக்கு 3 வெரைட்டிஸ் ஆஃப் பவர்ஸ் இருக்கும். அது வந்து இப்போ நம்ம ஃபைட்டர் சூஸ் பண்ணோன்னா, இப்போ ஜீலானுக்கு வந்து 3 பவர் இருக்கும். அந்த 3 பவரில் நம்ம என்னென்ன ஆக்டிவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ஆக்டிவ் பண்ணால் நம்ம ஆப்போனண்ட்டை ஈஸியாக வந்து டிஃபீட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போது ஃபர்ஸ்ட் பவர் நம்ம யூஸ் பண்ணும்போது அது ஜஸ்ட் அட்டாக் பண்ணுது. இப்போ நம்ம செகண்ட் பவர் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், சொல்லிட்டு போட்டுருச்சு. அந்த மாதிரி ஒரு ஹீரோக்கும் ஒரு பவர் இருக்கும். நமக்கு என்ன ஹீரோ நம்மளுக்கு சூட்டபிளாக ஃபீல் ஆகுதோ அந்த ஹீரோவை யூஸ் பண்ணி நம்ம பேட்டில் பண்ணலாம். இப்போ நம்ம ஆப்போனண்ட் வந்து இதே மாதிரி வேறு ஹீரோ வச்சு வேறு பவரில் நம்மளை அடிப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும். இது எல்லாமே கேம் பிளே வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் கைஸ். இப்போ பாருங்கள், சன் கேரக்டருக்கு அதோட பவர் அந்த மாதிரி நம்ம என்னென்ன ஹீரோ யூஸ் பண்ணுறோமோ அந்த ஹீரோவோட ஸ்பெஷாலிட்டியை பவராக கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணி பேட்டில் பண்ணி நம்ம கேஸ்டில் வந்து டிஃபீட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணதில் பேசிக்ஸில் வர ஹீரோஸோட ஸ்மால் டுட்டோரியல் வீடியோஸை இதே மாதிரி ப்ளே பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேங்க, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இன்வைட் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? அந்த நடுவில் இருக்க ஹியூமன் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டோட நேம் ஆர் அவங்களோட ஐடியை வந்து அங்கே என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் நேம் சர்ச் ஆர் ஐடி சர்ச். இப்போ நீங்கள் நேம் என்டர் பண்ணியிருந்தால் நேமை சர்ச் பண்ணும், இல்லை ஐடினா ஐடியை சர்ச் பண்ணும். பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட ஐடி கிடச்சிரும். அதுக்கு நீங்கள் ஃபாலோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வர மேட்சஸ்க்கெலாம் அவங்கள இன்வைட் பண்ணிக்கலாம். எல்லா கேமில் இருக்க மாதிரி இந்த கேம்லேயும் நமக்கு டெய்லி ஈவெண்ட்ஸ், அப்புறம் வீக்லி ஈவெண்ட்ஸ், அப்புறம் டெய்லி சர்ப்ரைசஸ் அந்த மாதிரி நிறையா கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே நீங்கள் கிளைம் பண்ணிவிடுங்க. டெய்லி லாகின் பண்ணும்போது நம்மளுக்கு சர்ப்ரைசஸ், அதாவது நம்மளுக்கான ஸ்கின்ஸ் அந்த மாதிரி ட்ரை ஒன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க கைஸ். நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் கேமில். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஹீரோ இருக்குன்னா அந்த ஹீரோவுக்கு நிறையா ஸ்கில்ஸ், அப்புறம் அந்த ஹீரோவோட நிறையா ப்ரோ வெர்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கான ட்ரையல் கார்ட்ஸ்லாம் நம்மளுக்கு டெய்லி சர்ப்ரைசஸில் வரும். நீங்கள் வந்து அதை கிளைம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் புது ஹீரோஸோட புது ஸ்கின்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பேட்டில் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க, இப்படி தான் இருக்கும் கேம். அடுத்து நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறதுனா இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்குவாட், இப்போது 5 மெம்பர்ஸ் ஒரு ஸ்குவாடு, அடுத்த 5 மெம்பர்ஸ் நம்ம ஆப்போனண்ட்டாக இருப்பாங்க. இப்போ 2 ஸ்குவாட் 5 vs 5 இருக்கும். இப்போது நமக்கு பிடிச்ச கேம் மோடை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேயராக இருக்கோன்னா அடுத்து
4 பேரை நம்ம இன்வைட் பண்ணுவோம். இப்போ ரேங்க்டு மேட்சஸில் குறிப்பிட்ட பிளேயர்ஸ் இருந்தால் தான் ரேங்க்டு விளையாட முடியும். அதாவது 2 அல்லது 4 அப்படி இருந்தால் தான் விளையாட முடியும். கிளாசிக்ஸில் வந்து நம்ம 3 பேர் இருந்தாலும் நம்மளால் மேட்ச் மேக்கிங் பண்ண முடியும். மேட்ச் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரேங்க்டு மேட்சஸில் 4 பேராவது இருக்கணும். கிளாசிக் மேட்சஸில் 2 to 3 மெம்பர்ஸ் இருந்தாலே போதுங்க. ஸோ நம்ம ஒரு லெவல்ஸும் முடிச்சு காயின்ஸ் எல்லாம் கெயின் பண்ணி அப்புறமா ஹீரோஸை ரேங்க்டு மேட்சஸில் இந்த கேம்லேயும் நிறைய லெவல்ஸ் இருக்குது. லைக் வாரியர், லைட், மாஸ்டர், கிராண்ட் மாஸ்டர், எபிக், லெஜண்ட், மித்திக் க்ளோரின்னு நிறைய லெவல்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய லெவல்ஸ் இருக்கனால இந்த கேமில் மித்திக் அச்சீவ் பண்ணணும்னு விளையாட ஆரம்பித்தேன்னா இப்போ வரைக்கும் விளையாண்டுட்டே தாங்க இருக்கேன். இந்த கேமோட மைக் அண்ட் ஸ்பீக்கர் பற்றி சொல்லணுன்னா லெஃப்ட் சைட் டவுன்வர்ட்ஸ் பாருங்கள். இந்த ஸ்பீக்கர் சிம்பிள் எதுக்குன்னா நம்ம குரூப்பில் இருக்கவங்க அவங்க பேசுகிறது நம்ம கேட்குறதுக்காக. மைக் எதுக்குன்னா நம்ம பேசுகிறது அவங்க கேட்குறதுக்காக. இதுவே நம்ம சோலோவாக கேம்குள்ளே போனோம்னா நம்மளால மைக் ஆக்டிவேட் பண்ண முடியாது. பிகாஸ் பப்ளிக் பேசுகிறத நம்மளாலையும் கேட்க முடியாது, நம்ம பேசுகிறத அவங்களாலையும் கேட்க முடியாது. ஸோ இது வந்து பேன் பண்ணிவிடுவாங்க சோலோவாக போகும்போது. ஒன்லி நம்ம குரூப்பில் போகணுன்னா நம்மளால ஸ்பீக்கர் அண்ட் மைக்கை ஆக்டிவ் பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த கேமோட ஸ்பீக்கர் அண்ட் மைக் செட்டிங்ஸ். ஸோ மித்திக் போகணுன்னு என்னோடய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன்னா மித்திக் டச் பண்ணும்போது சீசனை மாற்றிட்டாங்க கைஸ். ஸோ நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்த மித்திக் அச்சீவ் பண்ணுறோம். அதோட அப்டேட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நான் எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும். அப்புறம் என்னங்க, சீக்கிரம் லிங்க்கை ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிவிடுங்க. ஓகேங்க, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.